நான் என் டீமேட் அமௌண்ட் போட்டாலே நான் சும்மா விட மாட்டேன். வேற என்ன அடிச்சுட்டு ஒரு ஹிந்தி ரீஜன் பேர் அமௌண்ட் போடுறாராம். எங்க இருந்து வரீங்க? அந்த மாதிரி டயலாக் தான் எனக்கு தோணுது. நம்மள அடிச்சுட்டு அமௌண்ட் போட ரீஜன் பேர் வேற யாரும் இல்ல, இதோ இவர் தான். சும்மா நம்மள டவுன் ஹாஸ்ட் சும்மா குத்தி குத்தி காட்டிட்டு இருப்பாரு. ஒரு வட்டம் போட்டா கூட பரவாயில்ல, நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணிட்டு நேரா ஓடி வரும்போது ஹெட்ல அடிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி அமௌண்ட் போட்டுட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஹிந்தி ரீஜன் பேருக்கு எப்படியாச்சும் ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்கி வரும்போது நம்ம டீமேட் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து நம்ம அடிச்சு டவுன் வச்சிருவோம். எங்கடா நம்ம அமௌண்ட் போட்டுறோம்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிருப்பாரு இந்த ஒரு பாட் பிளேயர். அப்பல இருந்து அவரும் சரி அவர் டீமேட்டும் சரி சும்மா தேடி தேடி அடிச்சிருப்போம். இவர் தான் அவரோட டீமேட் பிரதாப் கேமிங். இவரை தெரியும் நினைச்சீங்கன்னா மறக்காம யாராவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவரையுமே அடிச்சு ஸ்ட்ரைட்டா நம்ம லாஸ்ட் ஒனுக்கு தான் வந்திருப்போம். நம்மளும் நம்ம கண்ணில் தென்பற எல்லாருமே சும்மா அடி அடிச்சு லாஸ்ட் ஒனுக்குமே மூவ் பண்ணிருப்போம். லாஸ்ட் ஒன் மூவ் பண்ணும்போது நம்மளே அடிச்சு பாட போட்டுருவாங்க. இந்த ஒரு லாஸ்ட் ஒன்ல வேற அந்த ஹிந்தி ரீஜன் டீமும் நம்ம டீம் மட்டும் தான் இருக்கும். நம்மளும் இங்க மூலையில ஒருத்தர் கல்லுக்கு முட்டு கொடுத்து உட்காந்துருப்பாரு. அவரே அடிச்சு தரமான ஒரு டீம் இப்போ பண்ணிருந்திருப்போம். நம்ம டீம்ல இந்த 2 அட்டாக் பிளேயரும் காலி, நம்மளும் நம்ம ஜோன்சரி பிளேயர் மட்டும் தான் இருந்திருப்போம். அப்பன்னு பார்த்தா அந்த பிரதாப் கேமிங்கும் அப்புறம் அவரோட ஜோன்சரியும் நம்ம டீமேட் அடிக்கிறன்ற பேர்ல நம்ம கிட்ட அடி வாங்கி செத்துருப்பாங்க. நம்ம அவங்க 2 பேரும் டவுன் வச்சா நம்ம போயிட்டு நம்ம ஜோன்சரி பிளேயரை ரிவ்யூ பண்ண போயிருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து தான் இதோ நம்மள அடிச்சு எமோட் போட்டு தலைவன் வந்திருப்பாப்ல. அவருக்கு இந்த இடத்துல தரமான ரிவெஞ்ச் கொடுக்கணும் தாம்சன் அழுத்தும் போது நம்ம ஜோன்சரி பிளேயர் விட்டு நம்ம இருந்து ஓசிக்கல் எடுத்துருவாரு. நம்மளே அமௌண்ட் குத்திட்டு இந்த இடத்துல தரமான ரிவெஞ்சா கொடுத்திருப்போம். அது மட்டும் இல்ல ஒரு கீழ்த்தரமான வேலையுமே பார்த்திருப்பாங்க. கையால டீமை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேவலமா எலிமினேட் ஆகி பூயா கொடுத்திருப்பாங்க நமக்கு. இதோட ஒரு கேவலம் அந்த ஹிந்தி ரீஜன் டீமுக்கு சுத்தமா கிடையாது. சொல்றதா இப்பயும் யாருக்கு அமௌண்ட் போறீங்கன்னு பார்த்து போடுங்க. பூயா பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய் गाइस, நல்ல வீடியோல பார்க்கலாம்.